Hi all, welcome back to a newspaper analysis session. February 26th ஓட இம்பார்ட்டன்ட்டான நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? Poverty levels below 5% climbs Niti Aayog chief அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா Household Consumption Expenditure Survey HCES for 2022-23 ஓகேவா? ஸோ யார் வந்து இந்த பர்டிகுலர் சர்வே எடுப்பாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த சர்வே எடுத்ததுல நித்தி ஆயோகோட சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5%க்கும் கீழே தான் என்ன பண்றாங்க பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்க. ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா பாவர்ட்டி லெவலை தாண்டி தான் இருக்கிறாங்க. ஸோ பிலோ பாவர்ட்டி லைன்ல 5% ஆஃப் த பீப்புள் தான் என்ன செய்யறாங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ரூரல் அர்பன் ஏரியாஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு, இந்தியாவில் டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூரல் எக்கனாமி அப்படிங்கிறது வீக்கா இல்லை, க்ரோத் வந்து அதை பேஸ் பண்ணியும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Starring lays foundation for VinFast electric car facility in Thoothukudi. ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வியட்நாம்ல ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஒரு பிரான்ச்சை வந்து எங்கே தொடங்க போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஏரியாவில் என்ன செய்ய போகிறாங்க சிப்காட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அரௌண்ட் 400 ஏக்கர்ஸ் ஏரியாவில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிள் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன செய்ய போகிறாங்க ஸ்டார்டிங் லேஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டி இன் தூத்துக்குடி. VinFast will offer affordable electric cars in a range of segments in Indian market. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட சீஃப் என்ன சொல்லியிருக்காங்க VinFast மூலமாக அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் கார்ஸை வந்து என்ன செய்ய முடியும் யூ கேன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். Karunanidhi's Kalaikudi agitation comes alive at his memorial's digital museum. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து தமிழில் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதை தான் என்ன செஞ்சுருக்காங்க கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த கலைஞர் கருணாநிதி இருக்காங்க இல்லையா? ஸோ திரு கருணாநிதி அவர்களோட அந்த கலைக்குடியை வந்து என்ன செய்யறாங்க 3D டிஜிட்டல் மியூசியமா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டைட்டில் வந்து கலைஞர்ஸ் எபிக் ஜர்னி அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை வந்து என்ன செய்யறாங்க டிஜிட்டல் மியூசியமா கருணாநிதி மெமோரியலில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க மெரினாவில் வந்து இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஏரியல் வியூ தான் இந்த பிக்சர். ஓகேவா? Indian Coast Guard organizes Day at Sea to celebrate 48th Rising Day. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா டே அட் சி அப்படின்னு சொல்லி இந்தியன் கோஸ்ட் கார்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இன் ஆர்டர் டு செலிப்ரேட் தேர் 48th Rising Day. ஓகேவா? ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் இதில் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இங்கே பாருங்க ரைஸ் இன் அ டைலாக் லேக் டைவர்சிட்டி இன் கான்வர்சேஷன் சம் ஃபாரின் பாலிசி. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 9th annual ரைஸ் இன் அ டைலாக் வந்து என்னாச்சு ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து இட்ஸ் அ கண்ட்ரி ஃபார் பிரிட்ஜிங் பவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? மல்டிலேட்ரலிசமை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெட்லைனில் கூட பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ G20 லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, ஸோ எந்த மாதிரியெல்லாம் இந்தியா வந்து ஹோஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் G7 இல்லை அப்படின்னா அந்த பிரிக்ஸ் 10 கண்ட்ரீஸில் வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பால்டிக் அண்ட் நார்டிக் ஃபாரம் பற்றி என்ன செஞ்சுருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் எதை பற்றி ரொம்ப பேசியிருந்தாங்க அப்படின்னா குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி தான் என்ன செஞ்சுருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காசா அண்ட் இஸ்ரேல் நடந்த அந்த ஒரு வாரை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் பார்த்தோம்னா ரஷ்யாவையும் சைனாவையும் என்ன பண்ணலை அவங்க வந்து இன்வைட் பண்ணலை. ஸோ வேற எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா
there are only minimal presence of Southeast countries இருந்துச்சு. ஸோ Southeast Asia இருந்தாங்க, Latin America and even South Asia கூட என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்க, பட் நாட் நேபாள் அண்ட் பூட்டான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் வேர்ல்டு வைடில் இருக்குது, ஸோ இந்த சேலஞ்சஸ் டெமோக்ரஸியை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேல் காசா வாரை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரைசினா டயலாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மேட் இன் இந்தியாவில் வந்து இன்னொரு வெர்ஷன் ஆஃப் குளோபல் பப்ளிக் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியலை முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், a new success space is an area that necessitates expensive collaboration அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, 100% ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் இஸ் பாசிபிள் இன் த ஸ்பேஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாவாகவே தான் இருந்துச்சு, as like the sea. ஓகேவா? ஸோ sea மாதிரியே ஸ்பேஸும் என்ன எப்படி தான் இருந்ததுன்னா அன்எக்ஸ்ப்ளோர்டாக தான் இருந்துச்சு. ஸோ well comparatively sea is most unexplored area well compared with space. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பேஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சந்திரயான் 3 வந்து என்ன பண்ணோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணோம் மூணில். ஸோ அது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து எப்படி இருக்குது, ஒரு நல்ல லெசனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட லூனா 25 வந்து ஒரு ஃபெயிலியர் மிஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த லூனா 25 மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தப்பாக போச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி யூஎஸ் பேஸ் பண்ண இன்ட்யூட்டிவ் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம். ஓகேவா? ஸோ இன்ட்யூட்டிவ் மிஷின்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து they are the first private company to soft land a robotic craft on the moon. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த சக்ஸஸ் எல்லாமே நாசாவோட அப்கமிங் இயர்ஸுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ரூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, எந்த கண்ட்ரிஸ் ஸ்பேஸில் எந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, கொலாபரேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ கொலாபரேட் பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து அதிகமாக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ among the nations and within themselves they have to collaborate themselves அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பாருங்கள், இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே வந்து நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதோடைய ஒரு கண்டினியூஷன் தான் இது. அதாவது நார்மலாக ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் கம்மியாகுது, அந்த சேம் டைம் ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஃபுட்டில் வந்து அதிகமாகுது ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பல்சஸ், செரில்ஸ் இதுலலாம் என்ன பண்ணுறாங்க, கம்மியாக செலவு பண்ணுறாங்க. அந்த சேம் டைம் பேக்டு ஐட்டம்ஸ், பிவரேஜஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இதுலலாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். Ahead of Lok Sabha election, Modi launches projects worth 48,100 crore அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, Modi is going to face his third Lok Sabha election. Ahead of that election, Modi has launched a project amount worth 48,000 crore rupees in Rajghat. ஓகேவா? ஸோ ராஜ்காட்டில் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவாக எலெக்ட் ஆனார். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து 48,000 crore rupeesக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, 5 எய்ம்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டியூட் வந்து இன்க்ளூட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டெயில் பிரிட்ஜை வந்து என்ன பண்ணுறாரு, குஜராத்தில் வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த கேபிள் ஸ்டெயில் பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இந்தியாவோட லாங்கஸ்ட் பிரிட்ஜாக இருக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு கனெக்ட் தி ஓஹா மெயின்லேண்ட் அண்ட் Dwarka Island in Gujarat. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி இந்தியாஸ் லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டெயில் பிரிட்ஜ். இதோட நேம் என்ன அப்படின்னா சுதர்ஷன் சேது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் பிரிட்ஜோட நேம் அண்ட் த எய்ம்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் இந்த ஒரு நியூஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ டோட்டல் அமௌண்ட் 48,100 crores என்ன பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. குமார் ஷாஹானி pole star of parallel cinema movement passes away. ஸோ குமார் ஷாஹானி வந்து யார் அப்படின்னா, இஸ் அ ஃபேமஸ் ஃபிலிம் மேக்கர்
இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹூ இஸ் குமார் ஷஹானி, அவரோட ப்ரொஃபஷன் என்ன, அண்ட் திஸ் இஸ் தி ஆர்பிட்ரி நியூஸ், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூஸஸ் வந்து கீ பாயிண்ட்ஸ் தட் வி ஷுட் ரிமெம்பர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே பார்த்துருக்கோம். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.